எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சரவணன். இன்றைக்கி ஜூன் 15. நேற்று ஜூன் 14 அன்றைக்கி ஒரு சம்பவங்க. மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என் நண்பர் தான். கடந்த 2-3 வருஷமாகவே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் வந்து குரூப் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். நான் தான் அவருக்கு வந்து எடிட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வேறு ஒருத்தர்கிட்ட அவர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க டெலிகிராமுக்கு போனாங்க. டெலிகிராமில் வந்து கடந்த 1 வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு 1200 பேர் கிட்ட இருக்காங்க. ஸோ கடந்த ஒரு 2-3 மாதமாகவே அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, மாஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நோஃபாப் அப்படின்றது 13, 14, 15 வயசுலேருந்து 20, 21, 22 அந்த வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 27, 28, 29 வயசில் இருக்கிறவங்களுக்கும் நோஃபேபுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் தயவு செஞ்சு மேரேஜ் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு ஒரு கருத்தை அவர் சொல்லிகிட்டே இருக்கார். அவர் ஏன் அப்படி சொல்கிறார் எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேது. நோஃபாப் அப்படின்றது யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு 40 ஏஜ் உள்ளே இருக்கிறவங்களுக்கு 40 ஏஜ் மேலே வந்துட்டு விந்தோடைய உற்பத்தியும் குவாலிட்டியும் ரொம்ப கம்மியாயிடும். இது வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்ம பயாலஜி புக்கிலே படிச்சிருப்பீங்க. 40 ஏஜ் வரைக்கும் தான் ஒரு ஆணால் ஒரு குவாலிட்டியான ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியும். 35 வயசு மேலே ரொம்ப கஷ்டம்தான். ஸோ 40 ஏஜுக்கு மேலேயே விந்தோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகிடும், நேச்சுரலாகவே கம்மியாகிடும். ஸோ 40 ஏஜுக்கு மேலே வந்துட்டு நோஃபாப் ஃபாலோ பண்ணல எந்த ஒரு பயனுமே கிடையாது. சரி, ஓகே. நேற்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 28 வயசு ஒரு அண்ணா வந்துட்டு பேசிகிட்டு இருந்தார். அவரால் நோஃபாப்பில் வர முடியலையா. அவர் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியும் 10 நாளைக்கு ஒரு வாட்டியும் வந்துட்டு ரிலாப்ஸ் ஆகிட்டே இருக்காராம். அவருக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் கிடையாதான், ஒரு கரியரும் கிடையாது. அவர் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு சொல்யூஷனாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மாஸ்டர் நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க ஆரம்பித்தாலே 2 வருஷம் ஆகிடும். அப்புறம் நீங்கள் மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்று அவங்கள வளர்த்து நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகிடும். அதனால் நீங்கள் இந்த நோஃபாப்பில் ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு ஒரு மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு அவர் சொன்னார். ஸோ அப்போ தான் நான் உள்ளே வந்து நான் என்ன சொன்னேன்னா, இல்லை ப்ரோ, ஒருத்தருக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லாதவருக்கு மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணு தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி 10 நாளைக்கு ஒரு வாட்டி வந்துட்டு பான் பார்த்துட்டு ரிலாப்ஸ் ஆகிட்டு இருந்தாருன்னா, அவர் அந்த பொண்ணுக்கிட்டேயும் போயிட்டு இதை பண்ணு அதை பண்ணு ஃபோர்ஸ் பண்ணுவார். அந்த பொண்ணுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் அதை வந்து அந்த பொண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் யோசிக்காமல் வெறும் இந்த பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து யோசித்து, இல்லை இவர் வந்து ரொம்ப ரிலாப்ஸ் ஆகிட்டே இருக்கார், இவருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க, மேரேஜை தவிர வேறு எந்த ஒரு சொல்யூஷனும் கிடையாதுன்னு அவர் சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், இல்லை ப்ரோ, இப்போது 30,000 மேலே சம்பாதிக்கிறவங்க மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து அடிக்கடி ரிலாப்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க, பான் பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த ஒய்ஃபால் எதனா ஒரு பேர்டனை வந்துட்டு கம்மி பண்ணிக்க முடியும். இப்போது ஒருத்தர் வந்துட்டு அடிக்கடி பான் பார்க்குறாருங்க, அடிக்கடி ரிலாப்ஸ் பண்ணிகிட்டு இருக்க வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஒரு மேரேஜ் ஆகுது. அவர் அந்த பொண்ணை போட்டு டெய்லியுமோ இல்லை வாரத்துக்கு 4 வாட்டியோ வந்துட்டு செக்ஸுவல் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கல அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா, அது அந்த பொண்ணுடைய பாயிண்டில் யோசிக்க தான் நான் சொன்னேன். அதை யோசிக்கவே மாட்டுறாங்க. ஸோ நான் ஒரு ஆப்ஷன் சொன்னேன். என்ன ஆப்ஷன்னா, ஒருத்தர் ரிலாப்ஸ் ஆகிட்டே இருக்கார், பான் பார்த்துட்டே இருக்கார், ஆனால் அவர் வந்து 40,000 50,000 சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவங்க மேரேஜ் பண்ணிக்கட்டும், அவங்க ஃபினான்ஷியல் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. இப்போ ஒருத்தர் வந்து ரிலாப்ஸ் ஆகிட்டே இருக்கார், பான் பார்த்துட்டே இருக்காரு, ஆனால் சம்பளம் வந்து 15,000 10,000 தான் இருக்குது அப்படின்னா, அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடாது, அவங்க மேரேஜுக்கு அன்ஃபிட்டுன்னு நான் சொன்னேன். ஸோ இது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக ரொம்ப நேரம் போயிட்டே இருந்தது. அப்போது ஒருத்தர் வந்து பேசியிருந்தார். அவருக்கு 37 வயசு ஆகுது, அவனுக்கு மேரேஜ் ஆகி குழந்தை இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை ப்ரோ, மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணிவிட்டு அவனுக்கு குழந்தை பிறக்கும், அப்போ அவன் பார்த்தோன்னா ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் இருக்கும், எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு நடுவில் அவங்க பான் பார்க்க மாட்டாங்க, மேஸ்டர்பேஷன் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி அவங்க மாறிடுவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் என்னையும் சொன்னார், நீங்கள் சொல்லுறது கரெக்ட் தான், ஒருத்தர் அதிகம் பான் பாரு அப்படின்னா அவர் மேரேஜ் பண்ணி கஷ்டப்படுத்துவார். ஸோ நீங்கள் சொல்லுறது கரெக்ட் தான், 2 பேர் சொல்லுறது கரெக்ட் தான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார். ஸோ அப்போ நான் சொல்கிறது கரெக்ட்னா அப்போ அவர் சொல்லுறது கரெக்ட் தான். நான் என்ன சொன்னார்னா அவர்கிட்ட, ப்ரோ நீங்கள் சொல்கிறது ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, 100% மேரேஜ் ஆனால் அவன் வந்துட்டு அப்படி மாறிடுவான்னு எதுவுமே கிடையாது அப்படி தான் நான் சொன்னேன். 50-50 தான் ப்ராபபிலிட்டி. அதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டு, ஆமாம் ப்ரோ வாய்ப்பு இருக்குல்ல. அப்போது அந்த பொண்ணு கஷ்டப்படுற வாய்ப்பு இருக்குல்ல நான் சொன்னேன். அப்படி பார்க்கறது கூட ப்ரோ, வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படி தான் அவர் சொன்னார். ஸோ ஒருத்தர் திருந்தத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒருத்தன் திருந்தாமல் போயிட்டா அப்படின்னா அந்த பொண்ணு வாழ்க்கை நாசமாகலை. அதை நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? ஸோ அவர் வந்து பாசிட்டிவாக மட்டும் தான் பார்ப்பாராம். சரி, பார்க்கட்டும். ஸோ நான் சொன்ன தப்பாக இருக்கலாம், மேபி இருக்கலாம். நான் என்ன, இப்போது நீங்கள் எவ்வளோ நியூஸ் பார்க்குறீங்க, ஒருத்தன் வந்து பான் பார்த்துனே இருப்பான்,
அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. போன வருஷம் நியூஸ் வந்தது, ஒருத்தன் பெரிய பணக்காரன், அவங்க பொண்ணு பெரிய பணக்காரங்க, மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது, துன்புறுத்துறது, செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறது, அந்த பொண்ணு வந்து செத்து போயிட்டாங்க. நியூஸ் படிச்சிருப்பீங்க. அதுக்கு இவர் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு நியூஸை கொண்டு வராரு. நான் கூட படித்தேன் ப்ரோ, ஒருத்தன் 1 வருஷமாக வந்துட்டு பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணான், அவன் மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணை ரொம்ப செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணி சாவடிச்சிட்டான் அப்படின்னு இவர் வந்து சம்மந்தமே இல்லாத நியூஸ் கொண்டு வந்து சொல்கிறாரு. ப்ரோ எது நடக்குது? பாலியல் வன்கொடுமைகள் நடக்குதா, இல்லை வந்து 1 வருஷம் ஒருத்தனை ஃபாலோ பண்ணி ஒரு பொண்ணை வந்து செக்ஸுவல் டார்ச்சர் சாவடி எது நடக்குது? எது அதிகமாக நடக்குது நீங்களே சொல்லுங்கள். பாலியல் வன்கொடுமைகள் எதில் நடக்குது? அதிகமான பான் பக்கத்தினால நடக்குது. நீங்கள் அதுக்காக வலியை போட்டு குடிக்கிறீங்க. ஒருத்தன் பான் பார்த்து ரிலாப்ஸ் ஆகிட்டே இருக்கா அப்படின்னா அவனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து அவன் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த பொண்ணை வந்து அப்படி பூ மாதிரி பார்த்துப்பானா? ஒரு 4 செவத்துக்குள்ளே வந்துட்டு அந்த பொண்ணை என்னென்ன பண்ண சொல்லுவான். அந்த பொண்ணு மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப டார்ச்சர் அனுபவிப்பாங்க. இதை சொன்னால் அவர் புரிஞ்சுக்க மாட்டார். அப்புறம் ஒரு 1 ஹவர் அந்த ஆர்கியூமெண்ட் நடந்தது. அந்த மீட்டிங் க்ளோஸ் ஆகிடுச்சு. சரி க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். ஓகே நம்ம சொன்ன தப்பாக இருக்கும் போல். மேபி 28 29 வயசில் இருக்கிறவங்க மேரேஜ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை இன்னும் பாதிக்கப்படலாம். இருந்தாலும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவங்க வந்து பான் அடிக்டாகவே இருந்தாலும், அவங்க அடிக்கடி ரிலாப்ஸ் ஆகிட்டு இருந்தாலும், அவங்க ஃபினான்ஷியலாக நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேரேஜ் பண்ணிக்கட்டும். இது நான் சொன்னது. 2வது என்ன சொன்னதுன்னா, ஒருத்தன் பான் அடிக்டாக இருக்கிறான், அடிக்கடி மேக்ஸிமம் பண்ணுறான், ஆனால் அவன் சம்பளம் வந்து 10,000 15,000 தான் இருக்குது. அப்போது அவன் 2மே இல்லை அப்படின்னா மேரேஜ் பண்ணி அன்ஃபிட் ப்ரோ அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, கூலி வேலைக்கு போகிறவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கல, பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறவன் கல்யாணம் பண்ணிக்கல, 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிறவன் கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்றாரு. அவன் பண்ணிக்கிட்டோம் ப்ரோ, அவன் ஒழுக்கமாக இருந்திருப்பான், அவனால் ஒரு பொண்ணை பார்த்துக்க முடியும், அவன் பண்ணிக்கிறான். ஒருத்தர் ஒழுக்கமாக இல்லாதவன், சம்பளமாக கம்மியாக இருக்கிறவன் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு காப்பாற்ற முடியும்? இது என்னுடைய பர்சனலாக நான் பார்த்த சம்பவம் நான் சொன்னேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு. ஒருத்தன் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தாதவன் வீக்கானவன். என்னை பொறுத்த வரைக்கும் காமத்தை கண்ட்ரோல் பண்ணாதவன், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாதவன்லாம் வீக்கானதான். அந்த வீக்கானவன் ஒரு பொண்ணை போய் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? மாறாக என்ன நடக்கும்னா, பொண்ணு தான் வந்துட்டு இவனை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு பொண்ணு வந்துட்டு இவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவன் மண்டியில் உட்காந்துக்கிட்டு அதை சொல்கிறது இதை சொல்கிறது, உங்கள் அக்கா வரக்கூடாது, உங்கள் அம்மா வரக்கூடாது, உங்கள் அப்பா வரக்கூடாது, யாருமே வரக்கூடாது, எனக்கு தண்ணி குத்தணும் போகணும்னு சொல்லிட்டு போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு வீக் மென்னை ஒரு பொண்ணு வந்து ஈஸியாகவே டாமினேட் பண்ணிருவாங்க. இதெல்லாம் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது நான் சொல்கிறேன். அவர் வந்து இல்லை ப்ரோ மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்ட்னா நான் சொல்கிறது கரெக்ட் தான். அதை அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். வாய்ப்பு இருக்குது, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நான் சொல்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறது உண்மை தான், நான் சொல்கிறது உண்மை தான். இது தப்பு எதுவுமே கிடையாது. நான் அதை ரிலைஸ் பண்ணிக்கிட்டேன். நான் பேசும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நம்ம சொல்கிறது 100% உண்மை கிடையாது அப்படின்றது. சரி நான் மீட்டிங் முடிஞ்சிச்சு. ஒரு 10 மணிக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி நம்ம வந்து போய் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு சாரி சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என்னால் சொல்ல முடியல. சரி மார்னிங் வந்து எழுந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கேன். எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வர மாட்டேது, மெசேஜ் எதுவும் வர மாட்டேது. வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் டெலிகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னை லெஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்தது. அது நான் ஆல்ரெடி இந்த யூடியூப்பில் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு பிப்ரவரி மந்த்தோ மார்ச் மந்த்தோ தெரில, ஓவராக பான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ட்விட்டர்லேயும் சரி, இந்த நடிகைகள் ஃபோட்டோஸ், இந்த ஆக்டர்ஸ் ஃபோட்டோ வந்து ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் பார்த்து ரொம்ப அட்ஜஸ்ட் அதிகமாகி நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி மைண்டெலாம் மாறிடுச்சு. ஏன்னா அதிகம் பான் பார்த்தீங்க அப்படின்னா இதான் நடக்கும். அது நான் தான் லைவ் எக்ஸாம்பிளே. அதனால தான் நானே சொன்னேன், அதிகமாக பான் பார்க்குறவன் எப்படி ப்ரோ ஒரு பொண்ணு நல்லா பார்த்துப்பான்? இதுதான் என்னுடைய கேள்வியே. ஸோ வந்து ஒருத்தன் வந்து டெலிகிராமில் அந்த குரூப்பில் தான் வந்துட்டு ஒருத்தன் ரிலாப்ஸ் ஆகிட்டு டே 0 போட்டிருந்தான். டே 0 போட்டானா, ஓகே நான் போய் அவன்கிட்ட கேட்டேன், ப்ரோ உனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமா கேட்டேன். என்ன சப்ஸ்கிரிப்ஷன்? இல்லை ப்ரோ நீக்கு ஒரு 50 ரூபா கொடு, எனக்கு நான் உனக்கு வந்து நடிகை ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னு. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா அது நான் கிடையாது. நான் வந்து பான் பார்த்து நான் அந்த ஆக்டர்ஸ் ஃபோட்டோ பார்த்து என் பிரெயின் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி அந்த லெவலுக்கு நான் வந்திருக்கேன்னா அப்போ நான் எந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிருப்பேன் நான் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ அவன் என்ன பண்ணிட்டான், அதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த குரூப்லேயும் போடுறான், அந்த மாஸ்டருக்கும் அனுப்பி விட்றான். குட்டி மாஸ்டர் ஒருத்தருப்பார், அவருக்கும் அனுப்பிச்சி விட்றான். எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்டு சர்க்குலேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக குரூப்பில் ஃபுல்லாக அப்படியே கச்சா முச்சான்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஓ மை காட், இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் ஆயிடுச்சு, இவன் எப்படி இப்படிலாம் பண்ணுறான்ற மாதிரி ரொம்ப பேசிகிட்டே இருந்தாங்க. ஓகேவா, அப்போ எனக்கு ரொம்ப அசிங்கம் போயிடுச்சு. அசிங்கம் போன உடனே நான் என்ன பண்ண தெரியாமல் அப்படியே அமைதியாக இருந்துட்டேன். அப்போ வந்துட்டு அவர் என்ன ரிமூவ் பண்ணி விட்டுட்டாரு. வாட்ஸ்அப்பில் வந்து நான் குரூப்பில் இருந்தேன். அந்த குட்டி மாஸ்டர் ஒருத்தருப்பார், அவர் குரூப் நான் இருந்தேன். அதுலேயுமே என்னை ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கும் அந்த குரூப்பில் மெசேஜை நான் போட்டதே கிடையாது. தேடி கண்டுபிடிச்சி என்னை ரிமூவ் பண்ணி விட்டாங்க. டெலிகிராமில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரி நான் ஓகே அமைதியாக இருந்தேன். அப்போ அந்த மாஸ்டர் கால் பண்ணியிருந்தார். சரி ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன்.
என்ன பேசுன்னு தெரியாமல். அப்போ ஈவினிங் போய் நான் அவருக்கு பேசிட்டேன், இந்த மாதிரி ப்ரோ எனக்கு ரொம்ப ஓவராக அடிக்ஷன் ஆகிடுச்சு, அதனால் அப்படி கேட்டுட்டு இருந்தேன், ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே ப்ரோ, ரொம்ப கவலைப்படாதீங்க, நீங்கள் குரூப்புக்கு இப்போ வர தேவையில்ல, எல்லோரும் வந்து இப்போ ஜாயின் பண்ணி விட்டிங்க அப்படின்னா என் மேலே கெட்ட பேர் ஏற்படும், அதனால் ஜாயின் பண்ண மாட்டேன் ப்ரோ அவர் சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன். அப்புறம் என்னால் தனியாக அந்த பான் அடிக்டாக இருந்த அந்த டைமில் வந்து என்னால் தனியாலாம் வந்து வர முடியாது. ஸோ நம்மளுக்கு ஒரு டீம் தேவைப்படும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மாவோடைய நம்பரில் டெலிகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் அந்த அக்கௌண்ட்டு மூலயமா இவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தேன். இது மாஸ்டர் மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த நம்பரும் அவருக்கு தெரியும், எங்கள் அம்மா நம்பரில் பேசியிருக்கேன் அவர்கிட்ட, அதனால் அவர் தெரியும் ப்ரோ நீங்கள் தானே ப்ரோ, ஓகே நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ நான் சொல்லிட்டார். ஸோ அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே நான் எங்கள் அம்மா நம்பரில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு மாதம் கழித்து என்னுடைய அந்த நம்பர்லேயுமே வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு 2 மாதம் ஆகிடுச்சு, எல்லோரும் மறந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நேற்று அவர் பேசினதுக்கு நான் பதில் பேசினேன் இல்லையா, அவர் சொன்ன கருத்து வந்து தப்பு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்காக ரிமூவ் பண்ணிட்ட பிறகு ஒரு ஆடியோ போட்டிருக்காரு. அந்த ஆடியோவில் வந்துட்டு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி 28 வயசில் மேலே இருக்கிறவங்க நோ ஃபபிளை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு மேரேஜ் பண்ணுறது கரெக்டுன்னு அவர் சொல்கிறாரு. ஓகே சொல்லி முடிச்சிருக்கலாம். சொல்லி முடிச்சுட்டு என்ன சொன்னார்னா, அதுக்கு இவர் சரவணன் அப்படின்றது ரொம்ப நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காரு, நான் சொன்ன கருத்து தான் கரெக்டுன்றது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு, ஆர்குமெண்ட் பண்ணுறாரு, சொல்கிறத கேட்கவே மாட்டுறாரு, 1 hour வேஸ்ட்டாக போயிடுச்சு, மற்ற யாருக்குமே டைம் தர மாட்டுறாருன்ற மாதிரி ஃபுல்லாக சொல்லிவிட்டு இந்த விஷயத்த சிம்பிளாக ஒரே வரியில் சொல்லி முடிச்சுட்டு போயிருக்கலாம். அவர் ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார், எனக்கு அது பிடிக்கல, இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சுட்டு திரும்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இப்போ சொன்ன பற்றி இந்த சம்பவம் ஒருத்தர் லேப்ஸ் ஆகிட்டான், அவன்கிட்ட போய் நான் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டேன் அப்படின்னு கேட்கும் போது அவர் அதை திரும்பவும் இந்த ரீகால் பண்ணி அதை சொல்கிற அந்த ஆடியோவில் சொல்கிறாரு. அந்த பையனை போய் நான் கேட்டேன், ஏய் ஒழுங்கா நீ ஸ்க்ரீன்ஷாட்டை டெலீட் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்துட்டுல அந்த பையன் வந்துட்டு இரு அப்படிலாம் முடியாது, நீ யார் நீ அவன் வந்து ஒரு மாதிரி என்னை கேள்வி கேட்டான். அப்போ நான் என்ன கேட்டேன், ஏய் நீயே இப்போ ரிலாக்ஸ் தான் பண்ணிட்டு வந்திருக்க, நீயே பான் பார்த்தா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பேன், நான் வந்துட்டு ஃபோட்டோ தானே கொடுக்க வந்தேன், நீ அதை பார்த்து நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, நான் திரும்ப தான் சொன்னேன். அதை வந்துட்டு திரும்பவும் அந்த விஷயத்தை சம்பவத்தை இந்த குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் ரீகால் பண்ணி காட்டுறாரு. அவர் என் பேரை கெடுக்கிறதுக்காகவே பண்ணுறாரு. அத்தாடி சாமி, இனிமேல் நான் குரூப்பை பார்க்கவே வரமாட்டேன்ப்பா. நேற்று அவரை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டதுனால, ப்ரோ பான் அடிக்கிட்டு அடிக்கடி ரிலாப்ஸ் ஆகிட்டு இருக்காம ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண கஷ்டப்படுத்துவான் ப்ரோ அப்படின்னு அவர் சொன்ன கருத்துக்கு எதிர்கருத்து வச்சதுனால என்ன இன்றைக்கி வந்துட்டு 2 குரூப்லையுமே 2 ஃபோன் நம்பரையுமே அவர் ரிமூவ் பண்ணிட்டார். பர்சனலாகவே இறங்கி என்னை ரிமூவ் பண்ணியிருக்காரு, நல்லாவே தெரியுது எனக்கு. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் அந்த 2 நம்பருமே தெரியும். ஸோ ரிமூவ் பண்ணிட்டார். அப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக பேசுகிற ஒரு பர்சன் வந்து எனக்கு தேவை கிடையாது, இந்த குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. ஓகே ப்ரோ, ரொம்ப நல்லது. நீங்கள் சொல்கிற கருத்து தப்பான கருத்து நான் சொல்கிறேன், நான் சொன்ன கருத்து 100% உண்மை இல்லைன்ற நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்கள் சொன்ன கருத்துமே 100% உண்மை இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அப்போது ஈகோ வந்து உங்களுக்கு இருக்குது, நான் சொல்ல கரெக்டுன்றது ஈகோ உங்களுக்கு இருக்குது. நான் சொன்ன கருத்து 100% உண்மை கிடையாது, நான் பார்த்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். அது அவருமே ஒத்துக்கிட வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அப்போ வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இல்லைன்றதும் ஒரு அர்த்தம் தான். இதே தான் போன வாரம் நடந்தது. 8 வருஷம் வந்து ஒருத்தரை கேள்வி கேட்டால் என்னை ரிமூவ் பண்ணி விட்டுட்டாரு. இவரை சொன்ன கருத்தை தப்புன்னு சொன்னால் என்னை ரிமூவ் பண்ணி விட்டுட்டாரு. அப்போ இப்போ வந்து என்ன சொல்லலாம் ப்ரோ, அது ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கலாம் ப்ரோ. பான் அடிக்கடி மேஸ்டர்பேஷன் பண்ணுறவங்க மேரேஜ் பண்ணதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக போயிடணுமா. ஆனால் இவர் மட்டும் உட்காந்து பேசுவாராம். அதாங்க அதிகமாக நோஃபாவில் வரவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பிடிக்க மாட்டேது. ஸோ இனிமேல் நான் யாருடைய குரூப்பில் நான் இருக்க போகிறது கிடையாது, தனியாக நான் இருக்க போகிறேன். ஸோ என்னுடைய சிந்தனைகளுக்கு ஒட்டுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க என் குரூப்பில். ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.